தினமும் நீங்கள் மேற்கொள்ளும் சிறு சிறு முயற்சி உங்களின் அரசு ஆசிரியர் கனவை நனவாக்கும். அதற்கான வாழ்த்துக்கள். அண்மை செய்தியாக தமிழ்நாடு அரசோட அறிக்கையில், அதாவது டிஆர்பி போர்டோட அறிக்கையில், பிடி பிஆர்டியோட நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வரும், எக்ஸாம் நவம்பரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்களோ இப்போவே உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுவும் 100%க்கு 200% கான்ஃபிடென்ட்டோட உங்களோட சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம சப்ஜெக்டை மட்டும் நம்ம படிக்கிறதில்ல, அது கூட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்போ ரெண்டுக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நாம் சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோமோ அதே அளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நாம் படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படித்து அதில் பாஸ் மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். எக்ஸாமுக்கு இனி 4 மாதம் தான் இருக்குது. ஸோ நாம் எந்த அளவுக்கு டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களால் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ, அதாவது மற்ற வேலைகள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உங்கள் கையில் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நமக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதுவும் லாஸ்ட்டாக எழுதின டெட் பேப்பரில் பார்க்கும்போதே அதிக பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எத்தனை போஸ்டிங் இருக்கோ அதில் ஒரு போஸ்டிங் எனக்கானது அப்படிங்கிற எண்ணத்தில் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்க்கும்போது இனி வரும் நாட்களில் டெய்லியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சரை நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் மார்க் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா வெறுமனையாக படித்தா மட்டும் பத்தாது. நீங்கள் எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். ஸோ அப்போது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான ஒவ்வொரு யூனிட்டுக்கான யூனிட்லேயும் கண்டென்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்லேயும் நீங்கள் எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் டைமில் எந்த ஒரு நர்வஸும் ஆகாமல் ஈஸியாக உங்களோட எக்ஸாம் எழுத முடியும். அது மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் எக்ஸாமுக்கான டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். அப்போது உங்களாலேயே கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கே டைம் போயிடும். ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் எதுவோ அதில் பார்த்து டெஸ்ட் பேட்சை அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் பேட்சில் அட்டென்ட் பண்ணி எக்கச்சக்கமான டெஸ்ட் எழுதி அது மூலமாக உங்களோட சப்ஜெக்டை தரோவாக படிச்சுக்கோங்க. யாரெல்லாம் உங்களோட எக்ஸாமுக்கு 100க்கு 200% எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ, அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.